அந்த இன்ஷாட் ஆப்பை வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோவையும் இன்னொரு ஃபோட்டோவையும் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த வீடியோவில் 2 ஃபோட்டோவையும் எப்படி மெர்ஜ் பண்ணி நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இன்ஷாட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை காட்டும். ஒன்றும் இல்லைங்க, டேரெக்டாக வீடியோன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபோட்டோவை நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அதை பார்த்துணும். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இந்த பூ ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல எடுத்தோடனே என்ன ஆச்சு, ஒரு வீடியோ மாதிரி அது காட்டுது. நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம இழுத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பிஐபி ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதாவது பாருங்களேன், பிஐபி அந்த ஆப்ஷனை காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஃபோட்டோ, இதை வச்சுக்கிறோம். இப்போ இதை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை ரொம்ப சிம்பிளுங்க. கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கட் அவுட்டில் லெஃப்ட் சைடு அது பாருங்களேன் ஒரு மனுஷனை மாதிரி காட்டுறதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே கட் பண்ணிவிடும். இதை கட் பண்ண உடனே இங்கே பாருங்களேன் அழகாக இந்த இடத்துக்குரியதாகவே அது செட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இதை எப்படி ஒன்றா மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு ஒன்றா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு நின்று பார்க்குற மாதிரி ரைட் சைடு. ஸோ என்ன மாதிரியான ஒரு போர்ஷனுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இதை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதுதான் இன்ஷாட்டில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம். இதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக 2 வேறு ஃபோட்டோஸ், இந்த 2 ஃபோட்டோஸையும் வீடியோவில் நம்ம 2த்தையும் எப்படி இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணுறது. இப்போது நம்ம தேவையான வசனங்களோ இல்லை என்ன விஷயம் நம்ம பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். பட் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒரே சிங்கிள் ஃப்ரேமில் கொண்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த கட் அவுட் ஆப்ஷன் இருந்தால் இந்த வேலையை செய்யலாம். ஆனால் பட் இது முழுமையாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்கான மாடலில் இன்ஷாட் தான். அதை வச்சு நீங்கள் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணலாம் நீங்கள் என்ன விரும்பினாலும். ஸோ நான் ஒரு பூவு இந்த ஒரு பையனை எடுத்து நான் செஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிக்சரை 2 பிக்சரை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ, ஸோ இந்த பையனை நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் கொண்டு வீடியோவில் கன்வெர்ட் பண்ணி இப்போ இதுக்கு தேவையான லிரிக்ஸோ இல்லை இதுக்கு தேவையான மியூசிக் ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பேசிக்கான விஷயம். ரொம்பவும் தேவையில்லை நாலேஜ் இதுக்கு. ஜஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த 2 ஃபோட்டோவையும் உள்ளே கொண்டு வரதுக்கான எளிமையான வழி. இதனுடைய கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஐபி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தால் இந்த வீடியோவை இந்த மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இருந்தால் இதை பயன்படுத்திங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது இந்த ஆப்பில் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்றதுக்கான இந்த ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.